வணக்கம் நண்பர்களே. உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்சமயம் ஒரு கட்சி சார்பு பேசுவதாக பொதுவெளியில் அந்த ஒரு பேச்சு அடிபடுகிறது. கொலிஜியம் முறை என்று கூறப்படுகிற வேற ஒன்றும் அது புதிதாக எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, நீதித்துறையிலேயே நீதிபதிகளாக இருப்பவர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை நியமிக்கும் ஒரு அமைப்பாக கொலிஜியம் இருக்கிறது. ஆனால் இந்த கொலிஜியம் நடைமுறையை இப்போது கேள்விக்குறியாக்கப்பட்டு கொலிஜியம் முறையால் தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் பேசும் பேச்சுக்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது என்ன? கிட்டத்தட்ட நீதிபதி சேகர்குமார் யாதவ், கிட்டத்தட்ட சொன்னது அவருடைய பேச்சை குறிப்பிட்டதுக்காக சொன்னேன். அவரோட பேர் சேகர்குமார் யாதவ். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அவர் நீதிபதியாக இருக்கார். சரி, கொஞ்சம் விரிவாக போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிங்க. அப்போ தான் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். சரி, கொலிஜியம் முறையில் என்ன பாகுபாடு, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா, இன்றைக்கி சேகர்குமார் யாதவ் பேசின பேச்சு முதல்ல பார்ப்போம். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில வக்கீல் குழுவில் அவர் இருந்திருக்கிறார் அல்லது இப்போது இருக்கிறார். அவர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு என்ன? இது இந்துஸ்தான், இதில் உள்ள பெரும்பான்மையினரின் விருப்பப்படி தான் இந்த நாடு நடக்கும், அதுதான் சட்டம், பெரும்பான்மையினரின் விருப்பப்படியே சட்டம் அமையும் என்பதுதான் அவருடைய பேச்சு. அதற்கு நாடு முழுவதும் இப்போ கண்டன குரல்கள் எழுந்திருக்கிறது. எப்படி ஒரு அலகாபாத் இங்கே ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்படிலாம் பேசலாமா? அவரை செலக்ட் பண்ண முறை என்ன? அவர் எங்கிருந்து வருகிறார்? எப்படி இந்த கொலிஜியம் நீதிபதிகளை தேர்வு செய்கிறது? இப்போ அந்த கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இவர் வாட்டுக்கு போய் பிஜேபி ஆதரவாளர் மாதிரி பேசுகிறார். அதுவும் விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாநில வக்கீல் சங்க இதில் தான் பேசுகிறார். இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் 3 நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் சேகர்குமார் யாதவ் நேரில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. இதுபோல் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான கண்டன தீர்மானத்தை 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மாநிலங்களவையில் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீதிபதியாக பதவி வைக்கும்போதே இப்படியெல்லாம் அவர் பேசலாமான்னு கேள்வி இருப்பாங்க. ஏதோ இது சேகர்குமார் யாதவ் மட்டுமே பேசிட்டாருன்னு நம்ம நினைக்க முடியாது. காரணம், ஹரியானாவில் நடைபெற்ற RSS வழக்கறிஞர் கூட்டத்தில் பங்கேற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் சேகர்குமார் யாதவ் பேசினதை விட ரொம்ப மோசமாக பேசியிருக்கார். என்ன பேசினார்? இந்தியாவின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் இரு பெரும் மதங்களை சார்ந்தவரின் விகிதாச்சாரம் அரசமைப்பு சட்டம் உருவான காலத்தில் இருந்து போலவே தொடர்ந்து இல்லை என்றால் அந்த சட்டமே மாற்றப்பட வேண்டும். 2 பெரும் மதங்கள் சொல்கிறார். இவங்களோட விகிதாச்சாரப்படி தான் சட்டங்கள் இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ ஒரு பேச்சுன்னு. அந்த விகிதாச்சாரம் மாறினால் அரசியலமைப்பு சட்டம் செயல்படுவது நின்றுவிடும். விகிதாச்சாரம் முன்னாடி 1% இப்போ 1% இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் மாறணுங்கிறாரு. சரி, அரசமைப்பு ரைட், இந்திய மரபையும் தர்மத்தையும் அதே போல் கடைப்பிடித்தால் தான் அந்த சட்டம் தொடர்ந்து செயல்படும். சொன்னது யார்? சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி GR சுவாமிநாதன். ஹரியானாவில் சுவாமிநாதன் பேசு ஊடகங்களில் நிறைய வெளியே வந்திருக்கு. அப்போ நாடாளுமன்றத்தில் அது இப்போ இல்லை, முன்னாடி முந்தைய இதே பிஜேபி முந்தைய கவர்மெண்ட்டு பாஜகவுக்கு பெரும்பான்மை பலம் இருந்ததுனால GR சுவாமிநாதன் பேச்சு குறித்து யாருமே வாய் திறக்கல. ஆனால் 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறிடுச்சு. இப்போது பலம் மைனாரிட்டியாக இருக்கனால அவர் விருப்பம் போல் சட்டத்தை திருத்தலாம்லாம் முடியாது. அப்படித்தான் நீதிபதி சேகர்குமார் யாதவ் மீதும் கண்டன தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கு. இப்போ மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அதுதான். 2019 அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த சேகர்குமார் யாதவ் நியமிக்கப்பட்ட போது அங்கே தலைமை நீதிபதியாக இருந்தவர் நீதிபதி தனஞ்சய் சந்திரசூட். யார்? இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் தான் அலகாபாத்தில் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கார். அவர் அப்போ ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. சேகர்குமார் யாதவ் ஒரு சராசரி வக்கீல், அவர் RSS உறுப்பினர், அவரை நீதிபதியாக அமர்த்தக்கூடாது அப்படின்னு சந்திரசூட் குறிப்பு எழுதுனதா ஒரு செய்தி இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்ற கொலிஜியம் அதை புறக்கணித்து அவரை பதவியில் அமர்த்தியதும் செய்திகள் வருது. அது உண்மைதான் என்று சந்திரசூட்டும் ஆமோதிச்சிருக்கார். இது குறித்து இதை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். பெரும்பான்மை வாதம் வைப்பவர்கள் நீதிபதிகள் மட்டுமே அல்ல. அத்தகைய வாதம் நீதிமன்ற தீர்ப்புகளே நுழைக்கப்பட்டிருக்கிறது தான். அதாவது நீதிபதிகள் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுனாங்க, அங்கே பேசுனாங்க, இங்கே பேசுனாங்க இல்லை, தீர்ப்புகளே வந்துடுது. ராமர் கோயில் கட்டுவதற்கு சதமாக அளிக்கப்பட்ட தீர்ப்பில் அது எதிரொலிச்சதாக சொல்கிறாங்க. இதில் மசூதி இருந்த இடத்தில் ராமர் சிலையை வைத்து பெரும்பான்மை மதத்தவர்கள் பிரார்த்தித்து வந்ததை தங்கள் சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டதால் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில்
ராமர் கோயில் கட்டுவதற்கும் அதற்கு அறக்கட்டளை ஒன்றை நிறுவ மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும் அந்த தீர்ப்பில் உத்தரவிடுறாங்க. எப்படி பாருங்கள், பெரும்பான்மை மதம் இப்போ அந்த இவர் பேசுனது மாதிரி வருதா? ஓகே, 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிருந்தாலும் தீர்ப்பு எழுதியவர் யார் என்று ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கிடுங்க, 5 பேர் கொண்ட அமர்வு தான் இந்த தீர்ப்பு எழுது. ஆனால் தீர்ப்பு எழுதியவர் யார், 5 பேரில் யார் எது எழுதுனாங்கன்றலாம் கிடையாது. மொத்தத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனாலும் கடவுளை பிரார்த்தித்து அவரிடமிருந்து விடை கிடைத்த பிறகு இந்த தீர்ப்பை எழுதினேன்னு ஓய்வு பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னால் தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்கிறார். கடைசி வரைக்கும் ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஆனால் சந்திரசூட் ஏதோ ரிட்டையர்ட் ஆகும்போது சொல்கிறார், தேர்தலில் பெரும்பான்மையாக மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று பெரும்பான்மை பலத்துடன் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தை ஆட்சியில் அமைந்தாலும் அவர்கள் விருப்பப்படி சட்டங்களை இயற்ற முடியாது. நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பகுதியில் கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. இது குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலையும் 13வது பிரிவில் கூறப்பட்டிருந்தால் செய்திகள் இருக்குது. சரி, இப்படி அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக சட்டம் இருக்கிறதா இல்லை என்று தீர்மானிப்பது யார்? நீதிமன்றங்கள் தான். ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நீதிமன்றங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தை முழுசாக பார்த்து இதுபடி தான் இது இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. அதன் காரணமாக தான் அரசின் 3 அங்கங்களான நாடாளுமன்றம், அரசு, நீதித்துறை என்று இருந்தாலும் கடைசி முடிவை கூறக்கூடிய அதிகாரம் இது சட்டம் இயற்றுதல் நீதிமன்றங்களின் கையில் இருப்பதால் தான் பலம் பொருந்திய அமைப்பாக அவர்கள் விளங்குகிறார்கள். ஆனாலும் அரசியல் சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் பெரும்பான்மை பலத்தின் அடிப்படையில் தான் அரசு செயல்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். மாறாக அரசமைப்பு சட்டத்தின் முகவரிலேயே இது ஒரு சோசலிச மதசார்பற்ற குடியரசு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அடிப்படை உரிமைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. சட்டத்தின் முன்னால் மதம், மொழி, சாதி, பாலினம் அல்லது வாரிசுகள் உரிமை இது எவற்றின் அடிப்படையிலும் எவர் ஒருவருக்கும் இந்திய அரசு வேறுபாடு காட்டாது. ஆனால் ஜே.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்கிறாரு, மதத்தினோட வீதாச்சார அடிப்படையில் தான் சட்டம் இருக்கணும். எவ்வளோ வெளிப்படையாக இருக்குது பாருங்க. இப்போது சைவர்குமார் யாதவ் அதான் சொல்கிறார். ஓகே, தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்று கூறுவதுடன் எவர் ஒருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கும், இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிக்கோங்க, நான் அப்புறம் சொல்கிறேன், கடைபிடிப்பதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் முழு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர மதம், மொழி, சிறுபான்மையினரை தாம் விரும்பும் கல்வியினர்கள் அமைத்துக் கொள்வதுடன் அதை நிர்வகிக்க முழு உரிமை பெற்றுள்ளது என்று அரசியல் சட்டத்தில் 30வது பிரிவு சொல்லுது. மேலும் இந்தியாவில் எந்த குழுவினரும் தாங்கள் விரும்புகிற மொழி, எழுத்து, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கான முழு உரிமையும் அடிப்படை உரிமையாக 29வது பிரிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 1994ஆம் ஆண்டு 9 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்த எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் மதசார்பற்ற தன்மை என்பது இந்திய அரசு அனைத்து மதங்களும் சமமாக நடத்த வேண்டும் என்று விளக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கிட்டுங்க, 94ல் இப்படி பெரும்பான்மை விரும்புகிற நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு எவ்வித ஆதாரம் இல்லை போதும் இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்றும் அதன் காரணமாக இந்துத்துவா தத்துவம் இங்கே செயல்படும் என்று சில இந்து தொடர்ந்து கூறிட்டு வர்றாங்க. அது வேற. அதை ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்குன்னு தெரியலேன்னு சொல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடியினுடைய இப்போது 10 ஆண்டுகள் முடிந்து அடுத்த இது ஆரம்பிச்சிருக்கு. மோடி அரசின் இத்தகைய பிரச்சாரம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர்களுக்கு கடந்த பொதுத்தேர்தலில் பெரும்பான்மை பலம் இழந்து விட்டார்கள். சரி, இது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். முதலாக 2014 மோடி அரசு சொன்னோடனே 99 சட்ட திருத்தம் மூலமாக நீதிபதிகள் நியமனத்துக்கான தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் சட்ட திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 2016 தீர்ப்பு வழங்கிச்சு. அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்கள் கொலிஜியத்தின் பரிந்துரை மூலம் தான் நடைபெறும்னு உச்ச நீதிமன்றம் அதை அறிவிக்குது. 2014 கொண்டு வந்தது 2016 தீர்ப்பு வழங்கியாச்சு. அப்போது தேசிய நீதிபதி நியமன ஆணையத்தில் அறிவிக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் 6 பேர்னா 3 பேர் மட்டும்தான் நீதித்துறை சேர்ந்தவர்கள். அதனால தான் அரசின் செல்வாக்கு அதிகரிச்சதுன்னு சொல்லி தான் அந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படை மாற்றுவதற்காக நீதிபதி நியமனங்கள் ஆணைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மாற்றம் கொண்டு வந்து புதிய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தையும் உருவாக்க மோடி அரசு மறுபடியும் முயற்சி செய்யலை. கொலிஜிய நியமன நடைமுறையிலேயே அவர்களுக்கு வேண்டிய நபர்களை நியமித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் காரணம். பாருங்கள், இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சா, இல்லை நாங்கள் அந்த எண்ணிக்கை விகிதாச்சாரத்தை மாற்றிக்கிறோம், அரசு சார்பில் 2 பேர் வச்சுக்கிறோம், மீதியெல்லாம் நீதிபதிகள் இருக்கலாம் சொல்லலை. அப்போ என்ன மாற்றுதான் யோசிக்கிறாங்கன்னா, இந்த கொலிஜியம் நடைமுறையில் நம்ம ஏதாவது உள்ள போது பார்த்துடலான்றது அவங்களுடைய எண்ணம். எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்கள். உண்மையிலே நடந்திருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் வந்த செய்திகள் வச்சு சொல்கிறேன். கொலிஜியம் முறை மட்டுமே நீதிபதியாக்க வேண்டியவர்களின் பெயர்களை பரிந்துரைத்தாலும்
நியமங்களை நிறுத்தி வைப்பது, விரும்பாத நபர்களுடைய பேரில் எதிர்ப்பு தெரிவிப்பது மோடி அரசினுடைய வாடிக்கை. எப்படி அதை செய்ய முடியும்? கொலிஜியம் முறை பரிந்துரைச்சாச்சு, அப்புறம் எப்படி போய் அரசாங்கம் இதில் தலையிட முடியும் அப்படின்னா, இதில் விக்டோரியா கௌரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிதியாக நியமிக்கிற விக்டோரியா கௌரி வழக்கறிஞர் இருந்த போது பாஜகவினுடைய மகளிர் அணி பொறுப்பில் இருந்தவர். அது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் பேசிய வெறுப்பு பேச்சுக்கள் பல யூடியூப் வீடியோக்களில் கூட இப்போ இருக்குது. சரிங்களா? அவரை நீதிபதியை நியமிக்கக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் வக்கீல்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக அண்ணா மேத்யூ அப்படிங்கிற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர். அப்போ வழக்கு விசாரித்த தற்போது தலைமை நீதிபதியாக இருக்கும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் அடுத்த தலைமை நீதியாக இப்போ வரப்போகிற நீதிபதி கவாய் 2 பேருமா அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் நீதிபதிக்குரிய பதவிக்குரிய தகுதி பெற்றவரா என்பதை மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்கணும். அவர் பதவிக்கு பொருத்தமானவரா அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுக்க முடியும். முடிவெடுக்க முடியாது, கொலிஜியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க. வழக்கு என்ன, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வர்றவர் ஒரு பிஜேபியினுடைய மகளிர் அணி தலைவி, எப்படி இதை செய்ய முடியும்னா அது இல்லை கொலிஜியம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. அப்போ நீதிபதி பதவிக்கு பொருத்தமானவர் என்பதை முடிவு செய்தது கொலிஜியம் அப்படின்னாலும், விக்டோரியா கௌரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் அதற்கான ஆதாரங்களையும் கொலிஜியம் முழுவதும் கவனத்தில் கொண்டுதான் அவரை பரிந்துரைத்தது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகுது. உடனே விக்டோரியா கௌரியுடைய நியமனம் மலமலம் நடத்துகிறாங்க. சரி, இந்த நியமனத்தை பற்றி சந்திரசூட் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்காரு. என்ன, இந்தியாவில் நீதிபதிகள் நியமனத்தில் ஒருவருடைய அரசியல் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. புகழ்பெற்ற நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணய்யர் இடதுசாரி கருத்துக்கள் கொண்டிருந்தார், மேலும் இடதுசாரி அரசியல் பங்கு வைத்தார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ உண்மையிலேயே நீதிபதியாக வரும் அவர்களின் அரசியல் கருத்துக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லையா அப்படின்னு ஆராயணும்ல. இப்போ இந்த இதுலேருந்து அதில் பாருங்கள், நீதிபதி விக்டோரியா கௌரியை நியமனத்திற்கு முன்னாரே சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்க வேண்டி உயர்நீதிமன்ற கொலிஜியத்தில் ஜான் சத்யன் என்பவரை 2022 பிப்ரவரி மாதம் பரிந்துரைக்குது. நல்லா கவனிச்சுங்க. ஆனால் ஜான் சத்யன் குறித்து மோடி அரசின் உளவுத்துறை அறிக்கை ஒன்றை அளித்ததாக சொல்லப்படுது. என்னது, அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்ட அனிதாவை பற்றி குறிப்பை ஜான் சத்யன் தன் முகநூலில் பகிர்ந்து கொண்டார். அதில் அரசியல் துரோகம், இந்தியா வைக்கப்பட வேண்டும் என்று குறிப்புகள்லாம் இருந்தது. அதனால் அவரை நீதிபதியாக நியமித்தால் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காது அப்படி ஒரு நோட் போகுது. அப்போ மத்திய அரசு நீதிபதியாக நியமிக்கிறது இல்லை. ஏன்னா கொலிஜிய நடைமுறைப்படி அவங்கள பண்ணணும் ஜான் சத்யனை. ஆனால் மத்திய அரசு திருப்பி அனுப்பி பெயர்களை உச்சநீதிமன்றம் கொலிஜியனை பரிசீலனை செய்து மறுபடியும் திருப்பி அனுப்பினா அந்த பெயரை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பதை தவிர மத்திய அரசு வழி இல்லை. ஆனாலும் ஜான் சத்யன் பேர் மறுபடியும் பரிசீலனை செய்த உச்சநீதிமன்றம் கொலிஜியம் மத்திய அரசின் ஆட்சேபனை ஏற்றுக்கலை. பார்த்துக்கிடுங்க. ஜான் சத்யன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் அரசை விமர்சனம் செய்ததை தகுதியிழப்பாக கருத முடியாது அப்படின்னு மீண்டும் வலியுறுத்துது அது கொலிஜியம். ஆனால் 2023 ஜனவரியில் ஜான் சத்யன் பெயரை கொலிஜியம் மீண்டும் பரிந்துரைக்குது. 2023 ஜனவரி லாஸ்ட் இயர், இப்போ 2024 டிசம்பர். அதோடு அவருடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படக்கூடாது, ஏன்னா டிலே ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு. ஆனால் இன்று வரை ஜான் சத்யன் பெயரை நீதிபதியாக்க குடியரசுத் தலைவர் மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கவே இல்லை. இது ஏதோ தனிப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு நினைச்சிட வேண்டாம். இது கொலிஜியத்தின் அதிகாரத்துக்கு விடப்பட்ட சவால். 2.5 ஆண்டுகளாக ஏற்பட்ட தாமதத்துக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள்? இதை விட ஒரு மோசமான உதாரணம்னு சொல்கிறாங்க. என்னென்னா, முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி கிர்பால் அப்படிங்கிறவருடைய மகன் சௌரவ் கிர்பால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சீனியர் வக்கீலாக தொழில் நடத்தி வர்றார். டெல்லி உயர்நீதிமன்றம் அவரது பேரை டெல்லி உயர்நீதிமன்ற நீதியாக நியமிக்கும்படி 2017 அக்டோபரில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவரை பற்றிய தகவல்களை மத்திய அரசு உடனடியாக அளிக்கவில்லை. ஏன்னா 4 வருடம் கழித்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் 2021 நவம்பரில் அவர் பெயரை பரிந்துரைத்தது, 4 வருஷம் கழிச்சு. ஆனால் வெளிநாடுகளில் உளவு விளைவாக்கும் ரா அமைப்பு அவருக்கு பேருக்கு ஆட்சேபனை தெரிவிக்குது. விசித்திரமாக இருக்குது. ரா பிரிவு சொல்லி தான் கொலிஜிய மத்திய அரசு நீதிபதி நியமனங்களை நியமிக்குது. வகையில் இந்திய பாதுகாப்புக்கு அது இதர நபர் அப்படின்னு சொன்னால் அது கன்சிடர் பண்ணணும், ரைட்டு. ஆனால் அவருடைய மனைவி வெளிநாட்டை சேர்ந்தவர், அவர் தன் பாலின உறவு, ஒரே பாலினங்கள் பெண்ணும் லெஸ்பியன் உறவு விரும்புவார் என்றும், அதனால் அது ஆட்சேபனைகளாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற கொலிஜியம் 2023 ஜனவரியில் ஒரு நீண்ட குறிப்பு அனுப்புது. அவரை நீதிபதியாக்குங்கள் அப்படின்னு திரும்பவும் பரிந்துரைக்குது. 2021 நவம்பரில் 3 வருடம் நவம்பர்லேருந்து 3 வருடமாக இதில் இருக்குது, நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு. உடனடியாக இன்னும் அவருக்கு நீதிபதி பதவி கிடைக்கல.
பார்த்துக்கிட்டு 3 வருடம் அந்த கிடைக்கல. ஆனால் 7 வருடங்களாக அவருக்கு நீதிபதி ஆனாலும் 2023 தலைமை நீதிபதி விட்டுருங்க, 7 வருஷமாக அவருக்கு நீதிபதி பதவி கிடைக்கவில்லை. அவர் உயர்நீதிமன்ற சீனியர் அட்வொகேட்டாக தான் இன்னமும் இருக்கார். இந்திய உள்நாட்டு உளவுத்துறையான ஐபி, வெளிநாட்டு உளவுத்துறையான ரா கருத்துக்களுமே நீதிபதி நியமனங்களை உறுதி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்போது இப்போ என்னென்னா, நீதிபதி நியமங்களில் ஒளிமுறைத்தன்மை பின்பற்றப்படவில்லை அப்படின்னு, சமூக நீதி கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் பெண்களுக்கு அதிகாரம் இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன், பெண்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் என்று பேசி வந்த முன்னாள் தலைமை நீதிபதி தனஞ்சய் சந்திரசூட் பதவி வகித்த 2 ஆண்டுகளில் ஒரு பெண் நீதிபதியை கூட உச்ச நீதிமன்றத்தில் நியமிக்கிறது பரிந்துரை பண்ணலை. சந்திரசூட் இருந்தப்போ அரசியல் கருத்துக்களை நடைமுறையில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசியிருந்தாலும், இன்றைக்கும் ஜான் சத்யன்கள், சௌரவ் கிர்பால்கள் பதவி விட்டது அரசியல் மட்டும்தான் சொல்லணுமா? இது ஒரு பொதுவெளியில் இருக்கிற ஒரு செய்தி. இதில் ரா பிரிவு இந்திய நாட்டுடைய பாதுகாப்புக்காக ஒன்று சொன்னது, மத்திய அரசினுடைய ஐபி உள்நாட்டு ரகசிய உளவுத்துறை அது சொன்னது. இதெல்லாம் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் இந்திய நீதிமன்றங்களில் கொலிஜிய முறையில் நியமிக்கப்படும் நீதிபதிகளுக்கான உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நீதிபதிகளுக்கான நியமனம் என்பது சற்று கேள்விக்குறியாதான் இருக்கிறதோ என்ற ஐயம் சாமானிய மக்கள் மத்தியில் ஏற்பட்டுகிறது. ஏன் இந்த செய்திகளெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம்னா, நீதிமன்றங்கள் தான் இறுதி நம்பிக்கை. ஒருவேளை நாடாளுமன்றம் தவறாக ஒரு சட்டத்தை இயற்றியது என்றாலும், இந்திய அரசியல் சாசன விதிப்படி இந்த சட்டத்தை இந்த அடிப்படையில் தான் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய இடத்தில் இருக்கும் நீதிபதிகள், அதாவது அப்பலட் அத்தாரிட்டிஸ், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தி. இந்த செய்தியில் வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.